ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 9வது வாரத்தோட 2வது நாள் நைட் ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா இந்த சேனலே இல்லை. சரி, நிறைய நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து நிறைய சம்பவங்கள்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதே மாதிரி எப்படா இந்த வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வெறியாக வந்து நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. காரணம், பிக் பாஸ் வந்து சரியான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இந்த டாஸ்க்கு நீங்கள் விளையாண்டு தான் ஆகணும். விளையாடாமல் ஓபி அடித்தாலும் உங்களுக்கு டைரக்ட் நாமினேஷன். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் ஒரு சில பேருக்கு டைரக்ட் நாமினேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிக் பாஸ் வந்து சரியான ஒரு விஷயமா 8 பேராக பிரிச்சா இருப்பாங்க. அந்த 8 பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இது வரைக்கும் ஓட்ஸ் வாங்கினதில் அவங்க எல்லாருமே கம்மியாக இருக்கிறவங்க. அதுலேயே வந்துட்டு விக்ரமையும் திவ்யாவும் போட்டால் தான் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 8 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த 8 பேர் பாருங்கள், அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வெளியே போகிற ஆளாக இருக்கும். ஆனால் எஃப்ஜிஓ தூக்கி அந்த இன்னொரு 8 பேரில் போட்டிருக்காரு. அதுதான் ஒரே டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. சரி, இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானாவனத்து இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 56,472 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 25.23. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கானாவனத்து ஒரு சில இடங்களில் செம்மையாக கவுண்ட் கொடுத்தாப்புல செம்மையாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த காஸ்டியூம் டிசைனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பி டீம், ஏ டீமில் தான் வந்துட்டு இப்போ கானாவனத்து, விஜய பார்வதி எல்லாருமே இருக்காங்க, கமருதீன் எல்லாமே இருக்காங்க. வெயிட்டான டீம், காமெடிக்கு பஞ்சமே இல்லாத டீமு, நடிப்புக்கு பஞ்சமே இல்லாத டீம். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு அரசல் புரசலில் இருக்கிற ஒரு டீமு, இந்த சாம்பார் ஸ்குவாட் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீம். என்ன நடக்க போது தெரியல. அதில் வந்து எல்லாரும் ஆளாளுக்கு மூலையில் வந்துட்டு உட்காந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் போய் நைஸாக போய் குழந்த மாதிரி உட்காந்து ஒட்டுக்கட்டு இருந்தார். செம்ம சிரிப்பு. இந்த மாதிரி அங்கங்கே வந்து நிறைய விஷயங்களை அவர் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். பார்க்கலாம். 2வது பிளேஸ் தான் விஜே பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,086 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 15.67. விஜே பார்வதி நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவத்தை இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பண்ணிக்கிட்டே வராங்க. கண்டிப்பாக இந்த வீக் டாஸ்க்லேயும் வந்துட்டு வீக்லி டாஸ்க்லாம் வச்சு செய்வாங்க. அது மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோவை சரலா மாதிரி இப்போலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதான் ப்ராக்டிஸு. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து கோவை சரலா மாதிரி யானுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி. அது மாதிரி கமருதீனுக்கும் சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ரெமோ கேரக்டர். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா 2 பேரையுமே ஒரே டீமில் போட்டிருக்காங்க, அரோருக்கு ஆப்போசிட்டில். ஸோ அது இன்னும் ரொம்ப ஜாலியில் இருக்காங்க, குஷியில் இருக்காங்க. அதுவும் அந்த ப்ரொமோ 3 பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஏன்னா கமருதீன் வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விஜய் படத்தை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த மண் பொம்மையை வந்து அழகாக கட்டிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தால் அப்படி தட்டி விட்டாங்கன்னா அந்த கோட்டையை உடஞ்சிருமேன்ற ஒரு காரணம் தான். இதை சொன்னால இங்கே வந்து விஜே பார்வதியோட பிஆர் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பாவம் அறியாமையால் அவங்க பேசுவாங்க. அதுக்கு நம்மளும் பேச முடியுமா? 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,744 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 10.16. ஸோ திவ்யாக்கெல்லாம் இப்போ வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ராவும் அந்த பக்கம் போட்டாங்க, விஜே பார்வதி அந்த பக்கம் போட்டாங்க. அந்த டீமே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அவங்க சொல்கிறத கேட்காத ஆட்கள், இவங்களுக்கு பிடிக்காத கனி, இவங்களுக்கு பிடிக்காத விக்ரம், ஒரே ஒருத்தர் பிரஜன் மட்டும் இருக்காங்க. பிரஜன் கிட்ட பேசினா சாண்ட்ராக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா காலையிலேருந்து திவ்யா மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் பிள்ளை பாவம், என்ன பண்ணு நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி காண்டில் இருக்காங்க. இதில் வேறு வந்துட்டு இவங்களுக்கு வந்து மறைந்து இருந்து பார்க்கும் அதான் போல இருக்குது. எல்லாரும் இவங்க டீமில் சொல்லிட்டாங்க. கடைசியில் இவங்களை கூப்பிடுவாங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களை அப்புறமா கூப்பிட சொல்லிட்டு ஏ டீமை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். காண்டாயிட்டாங்க அவங்க. பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், திவ்யாக்கெலாம் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் சுத்தமாக கிடையாது. ராஜாங்கம் டாஸ்க்லேயே அவங்க படம்னு நினச்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப அழகானவங்க. ராஜாங்கம் டாஸ்க்கில் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் சூப்பராக அழகாக இருந்தாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை. இதுலையாவது ஏதாவது பண்ணுறாங்களா பார்க்கலாம். பட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுதுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லை. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 20,282 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.6. கண்டிப்பாக விக்ரம் வந்து இந்த வீக்லி டாஸ்க்கில் செம்மையாக சம்பவம் பண்ணுவார். ஆனால் இவரை வந்துட்டு அந்த பி டீமில் போட்டிருக்காங்க. ஒருவேளை பி டீமுக்கு ஹெட்டாக இருக்கட்டும், ஒருத்தராவது வெயிட்டாக இருக்கட்டும் நினச்சி போடாமல் தெரியல. ஆனால் என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த பி டீமில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்துட்டு அடுத்து வரும் காலங்களில் தூக்கிடுவாங்க அப்படிமா தோணுது. பட் அந்த ஏ டீமில் இருக்கிறவங்களோட ஒரு சில பேரோட சூப்பரான பர்ஃபார்மர் தான் விக்ரம். விக்ரமை கண்டிப்பாக எனக்கு என்னென்னா, எனக்கு விக்ரமை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் விக்ரம் இது வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு இப்போது சில காலமாக, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த டாப் 5க்கு அடுத்தபடியாக இல்லைனா டாப் 5ல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிமா தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். எம்ஆர் ராதா அவர்களுடைய கேரக்டர் பண்ண போகிறாரு, பார்க்கலாம். 5வது பிளேஸ் தான் கமருதீன். பரிதாபமாக இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 19,198 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.58. நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், கமருதீன் ஃபேன்ஸ்க்கு குறிப்பாக சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அடி வாங்குவார்.
ஏன்னா இவர் நாமினேஷன்ஸில் வராமல் அப்படியே வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக ட்ரீம் கனவு உலகத்தில் இருக்கார். எது அரோரா கனவு உலகத்தில் இருக்கார். திடீர்னு வரும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு நான் சொன்னனா இல்லையா? இப்போ ஆச்சு பார்த்தீங்களா, 5வது ப்ளேஸ் வந்துட்டார். இவரெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரா? ஏன்னா நான் பார்த்து ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே தொடர்ச்சியாக வந்த ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து கமர்ந்து அவ்வளோ அழகாக தெரியப்பட்ட ஒரு ஆள் இப்போ சுத்தமாக காணும். ஆனால் இதையும் உசுப்படுத்துறதுக்கு அங்கே விஜய் சேதுபதி அவர்கள் வாரம் வந்து சூப்பராக பண்ணுறீங்கன்றாங்க. என்னது பண்ணுங்க. ஆனால் இப்போது நேற்று எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். ரெமோ கேரக்டர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஹைலைட் ஆகும். செம்மையாக பண்ணால் அதுவும் கூட விஜய் பருவதர அவரை பண்ண வைக்கிற மோட்டிவில் இவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு சம்பவம் 2 பேரும் பண்ணுவாங்க, பார்க்கலாம். 6வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 12,831 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.73. பிரஜன் இன்றைக்கி ஒரு ஆக்டிங் கொடுத்தாருங்க, செம்ம மாதம் இருந்துச்சு. அதையும் ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அதாவது தப்பை நம்ம சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனால் தப்பை வந்து எப்போ பார்த்தாலும் தப்பாக சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் படும்போது பாராட்டணும். இப்போ என்னென்னா இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு இது பண்ணார், ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி. நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு 3ஆம் பிறையில் அந்த கிளைமேக்ஸில் பண்ணோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, கன்றாவியாக இருக்கும். எங்கே அவங்கள ஒரு வாட்டி நடித்து காமிக்க சொல்லுங்கள், சுத்தமாக வராது. ஆனால் அவர் பண்ணதை உண்மையிலே பாராட்டலாம். அதே மாதிரி இவரோட கேம் இப்போ வந்து இன்னிலேருந்து புது அவதாரம் எடுத்திருக்கார் போல இருக்குது. அது பிரஜனோட மனைவி சாண்ட்ராக்கே வந்து பயத்தை உண்டாக்குது. கன்ஃபர்ஷன் ரூமில் போய் அழுகுறாங்க. ஏன்னா அவர் பார்த்த பார்வையே எனக்கு புதுசாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் இது வரைக்கும் போய் பேசவே இல்லை சாண்ட்ரா கிட்ட. ஆனால் நல்ல ஒரு முடிவு தான் கேமை பொறுத்த வரைக்கும். ஆனால் வீட்டில் போல சம்பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். 7வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,828 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.73. ஸோ சாண்ட்ரா ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. அது வந்துட்டு பெரும்பாலும் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடக்கும். அதே ஒரு கேம் ஷோவில் 2 பேர் வரும்போது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது எப்படி இவ்வளோ ஸ்போர்ட்டிவஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸை நான் பார்க்கவே அப்படின்னு நினச்சி இப்படி திரும்புகிறேன், சண்டை நடக்குது, மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. அது வந்து அதே மாதிரி இவங்கள வச்சு திவ்யாவும் இவங்க நம்ம பிரச்சனை ஏதோ கலாச்சிருக்காங்க போல இருக்குது. அந்த இது அவங்களால ஏற்றுக்க முடியல, அது சொல்லிட்டாங்க. அதேமாதிரி துண்டிக்க போகிறேன்னு அந்த ஒரு விஷயத்தை கட்டாங்க பாருங்கள். அதுலேருந்து மேடம் வந்து உடஞ்சிட்டாங்க. அதை வந்து பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிடும்போது சொல்லி அழுதாங்க. என்னோடய தந்தையை என்னால் காப்பாற்ற முடியல, அந்த நேரம் நான் ரொம்ப ஃபினான்ஷியல் அடி வாங்கியிருந்தேன்னு சொல்லும்போதெல்லாம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குல்ல. அதுவும் அப்பாவை காப்பாற்ற முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. 8வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,912 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 5.32. கனியோட நடிப்பு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பார்க்கலாம் இந்த வீக்லி டாஸ்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் என்ன ஒன்று, ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்களுடைய செல்லங்களாக இருக்காங்க. இவங்க மட்டும் தனியாக அங்கே தூக்கி போட்டிருக்காங்க துண்டா. 9வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,487 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 5.13. கண்டம் இருக்குது. ஏன்னா பி டீமில் ஒரு தூக்கி போட்டிருக்காங்க. என்ன நடக்க போது தெரில. ஆனால் பெரிய கண்டத்தில் இருக்கார் நம்பால் கர்ணன். இவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து கர்ணன். 10வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,779 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.82. சுபிக்ஷா இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. உண்மையாக வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நடிக்க தெரியுமான்ற அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நாகேஷ் சார் அவருடைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மாஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு தோணுங்க சொல்லுங்கள். இருந்தாலும் இவங்களுக்கு ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளாம் இவரெல்லாம் எப்போ போகணும்னு ஆவலாக காத்துட்ருக்க எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 10,231 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.57. ஸோ கண்டிப்பாக ஆஸ் பர் ஓட்ஸ் எஃப்ஜே வெளியே போகணும். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேவால் வீட்டில் வந்துட்டு சுத்தமாக நிம்மதியே கிடையாது நிறைய பேருக்கு, சரிங்களா? அதனால் எஃப்ஜே தான் வெளியே போகணும். பட் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, எஃப்ஜேவை வந்து காப்பாற்றி டாப் 5 கொண்டு போயிடுவாங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏ டீமில் வந்துட்டு எஃப்ஜே தூக்கி போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா அந்த ஏ டீமில் இருக்கிற 8 பேர் சப்போஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ப்ரைபாஸ் நெக்ஸ்ட் வீக்கு. சப்போஸ் இந்த டீம் வின் பண்ணால் அவங்களுக்கு, சப்போஸ் அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த டீம் ஆப்வியஸ்லி டைரக்ட் நாமினேஷன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வாரத்திலே இவரை முடிச்சாதான் ஆச்சு, பார்க்கலாம். சரி, இவங்களால் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,23,850 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக தரமான சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் அந்த வீக்லி டாஸ்க்காக. ஏன்னா வீக்லி டாஸ்க்கில் அந்த அளவுக்கு, அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்குது. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.